முத்து முத்து டே டே பாடுறா என்னை காப்பாத்துறா பாடுறா இவன் என்னென்னமோ பண்ணுறான் பாடுறா அப்படின்னு முத்துக்கிட்ட மனோஜ் கெஞ்சுற ப்ரெடிக்ஷனை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக்கை பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மனோஜ் அவங்க ஆத்தாவுக்கு ஃபோன் பண்ணுறதோட நிப்பாட்டியிருந்தாங்க. விஜய் டே டே ஏண்டா ஏண்டா பாவி பரப்பா ஏண்டா அப்படி போய் பண்ணி வச்ச, நீலாம் எப்படா உருப்பட போகிற, அவள் கூப்பிட்டா நீ போயிடுவியா, பல்ல காமிச்சிட்டு போயிடுவியா, அம்மா நான் ஒன்றும் அவள் கூட சந்தோஷமாக இருக்க போலம்மா, அவள் இந்த மாதிரி நடந்ததை சொல்கிறாரு, அவள் அப்படி தாண்டா பண்ணுவா தெரியாது, 10,000 கோழி கடைக்காரனுக்கு போட்டாலே அப்போ இருந்தே அவனுக்கு உஷாராக இருக்க வேணாமா, அவன் நம்பரை வச்சுக்கிட்டு ஐயோ இவன் என்ன பண்ணுறது அடேன்னு கத்திக்கிட்டே இங்கே முத்து அண்ணாமலை என்ன அப்படிங்கிற விவரத்தை சொல்லுது. டக்குன்னு போன பிடுங்குறாங்க. முத்து டே என்னடா பண்ணி தொலைச்சிருக்க, டே முத்து என்னை காப்பாத்துறா அப்படின்னு சொல்ல, இரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லொக்கேஷன் அனுப்பு அப்படிங்கிறாங்க. லொக்கேஷன் அனுப்பிடுறாரு. அதுக்குள்ளே நான் வந்துடுறேன், நீ அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டே இரு, முதல்ல உன் ஃபோனை ஆன் பண்ணி வீடியோவில் வை, எனக்கும் அது பதியட்டும் அப்படின்னு சொல்ல வீடியோ காலை பண்ணிடுறாரு. அதாவது வீடியோ காலே முத்துக்கு பண்ணிடுறாங்க. இவங்க என்ன பேசினாலும் அங்கே ரெக்கார்ட் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் பாக்கெட்டில் வச்சுட்டு டே அப்படிங்கிற என்ன அப்படின்னு கேட்க, நீ முகத்தெல்லாம் கழுவிட்டு போடா, இல்லைனா அது சரியான கில்லாடிடா, என்ன போயிட்டு வந்த ஏது பண்ணிட்டு வந்த, உள்ளார போய் யார்ட்டாவது பேசிட்டு வந்தியா, தகவல் சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு கேட்பாடா, அதனால நான் மூஞ்சி கழிட்டு வந்தேன், இல்லைன்னா ரெஸ்ட் ரூம் போனேன், அப்படி பண்ணி ஏதாவது சொல்லி சமாளிப்போ, சரிடா முத்து தேங்க்ஸ்டா முத்து, டே தேங்க்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் போட்டோம் அப்படின்னு அப்படியே மனோஜ் அப்படியே பம்மிக்கிட்டு போகிறாரு. விஜயா பார்க்குது. இப்போ என்னடா பண்ணுறது அப்படிங்கல, நான் போய் தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்ப, அண்ணாமலை பார்த்துப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படிங்கல. விஜயா உடனே நானும் வர்றேன், நீங்கள் அங்கே என்ன பண்ண போகிறீங்க, அங்கே லாட்ஜுக்கு போயிருக்கா தெரியுமா. முத்து உடனே என்ன பண்ணுறாரு சொல்லிவிட்டு டக்குன்னு கார் சாவி எடுக்கிறாரு. மீனா உடனே நானும் வர்றேன் அப்படிங்கிறாங்க. வேணாம் மீனா, இல்லைங்க அங்கே ஏதாவது ஒரு குழு கொடுக்குறதுக்கு நான் உதவி பண்ணுவேன்ல. ஆமாம்ல சரி வா, டேய் அப்போ அவளை மட்டும் கூட்டி போகிற லாட்ஜுக்கு, அம்மா நீங்கள் டக்குன்னு மாடிப்படியில் ஏறணும், அங்கேருந்து குதிக்கணும், நீங்கள் குதிப்பீங்களா, ஐயோ நான் குதிக்க மாட்டேன், அப்புறம் என்ன வாயை மூடிட்டு இருங்க வா மீனா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு பஞ்சா சிட்டா பறந்து வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் வராரு, அப்படியே வராரு, வந்தகையோட தொடச்சிக்கிட்டே வராங்க. வா அப்படின்னு ரோகிணி நினைக்க, உள்ளுக்குள்ள மாவன் யார்ட்டாவது பேசிட்டு தான் வந்திருப்பான். ஃபோனு ஆனில் இருக்க மாதிரி தான் தெரியுது, கரெக்டாக கணிக்குதுங்க இந்த கில்லாடி ரோகிணி. அடுத்து பார்க்கல, என்ன முடிவு பண்ணியிருக்கிற, சைன் போடுவியா என் கூட வாழ்வியா அப்படின்னு ரோகிணி கேட்க, நான் போடுவேன், ஆனால் நீ போட்ட நீ கூட வாழ்வியே அது எனக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொன்ன, நான் உன் வாழ்க்கையை விட்டு போயிடுவேன், ஒரு வாட்டி வான்னு தானே சொன்னேன், அதனால தானே வந்தேன், என்ன இதை அடியிலேருந்து கேட்குறான், அப்போ கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணுறான் மவனே, ஏங்கிட்டே வா பழனிக்கு பஞ்சாமிரதமா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு, இங்கே பாரு மனோஜ், அப்புறம் நான் உன்னை விட்டு போயிடுவேன், நான் உன்னை விட்டு போயிடட்டுமா, நான் உனக்கு சைன் போட்டு கொடுத்துட்றேன், அந்த பழியும் பாவமும் உனக்கு தான் சேரும், அதெல்லாம் முடியாது, நான் சைனாக போட மாட்டேன், அப்போ நான் போவா, நீ போகாத, அப்போ நானும் போகக்கூடாது, நீ இன்னும் சைன் பண்ண மாட்டேன்னா என்ன மனோஜ் அப்படின்னு சொல்லல, இல்லை அதெல்லாம் முடியாது, என்ன போகையில் ஒரு மாதிரியாக இருந்த பயந்துட்டு இப்போ தில்லா தைரியமாக பேசுகிற, அதனால் நீ தான் என்னை வர வச்ச, நீ தான் என்கிட்ட எல்லாத்தையும் கேட்ட, நானாக உன்னை பார்க்கணும்லாம் வரல, அது கரெக்ட் தானே ஒத்துக்கிறீல, நானாக வரல இல்லை அப்படிங்கிற தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக இவன் ரெக்கார்டு தான் பண்ணுறாண்டு, என்ன உங்கள் ஆத்தாக்கிட்ட இல்லை அந்த முத்துக்கிட்டெல்லாம் பேசிட்டு வந்தியா அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஐயோ கரெக்டாக கண்டுபிடிச்சி கேட்குறாளே அம்மாடியோ இவ சரியான ஆளாக இருப்பா போல் இருக்கே அப்படின்ட்டு, அப்போலாம் இல்லையே, மனோஜ் உன்னை பற்றி எனக்கு தெரியும், உன்னை நான் தான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன், அதை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு கரெக்டாக அந்த ஃபேனில் எத்தனை ரெக்கை இருக்குன்னு பாரு, எண்ணி சொல்லு, எத்தனை 1 2 3 அப்படின்னு கேன மாதிரி எண்ணுது, 3 ரெக்கை இருக்குன்னு தெரியாத பக்கிக்கு, இது கையை தூக்குன கையோட பட்டக்குன்னு பாக்கெட்டில் இருக்க ஃபோனை எடுத்துருது. ஐயோ என் ஃபோனை கொடு அப்படின்னு மனோஜ் கத்த, என்ன பண்ணி வச்சுருக்க, இந்த உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அண்ணங்கிட்ட பேசிட்டு தானே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. வீடியோ கால் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆஹா வீடியோ ரெக்கார்டு பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு பொச்சுக்குன்னு கட் பண்ணுது. அதெல்லாம் ஏண்டி பண்ணுற, என்ன இரு, நீ என்கிட்ட மாட்டின எலி பொறிக்கல மாட்டின எலி, நீ என்னை விட்டு நீ தப்பிச்சு போகவே முடியாது மாம்சே, என் கூட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இங்கே பார் நான் கூண்டை விட்டுச்சிட்டு வெளில வந்துடுவேண்டி அப்படின்னு சொல்ல, ஐயோ நீ வெளில வந்துடுவியா, பார்க்கலாம் அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கிட்டக்கு அப்படியே முகத்தோட முகம் உரச, தள்ளிப்போ அப்படிங்கிற, என்ன மனோஜ் அதே செண்டு தான் யூஸ் பண்ணுற போல இருக்கு, நான் வாங்கி கொடுத்த செண்டு இன்னும் வச்சிருக்கியா, இன்னும் தீரலை, காசு போட்டு வாங்கினது தூக்கி அறிய முடியும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படியே தலையில் அடிச்சுக்கிறாங்க. சரியான மக்கா இருக்கடா, அதனால தான் உன்னை எனக்கு விட மனசே வரல அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு யாரை பார்த்து மக்குன்னு, நான் டிகிரி நில்லு நான் நிறையா டிகிரி வாங்கியிருக்கேன், நான் அறிவாளி, நான் நிறைய படிச்சிருக்கேன்,
இதைத்தானே சொல்ல போகிற, விட்டு தள்ளு, அதை போய் பெருசாக பேசிக்கிட்டு. நீ அறிவாளி தெரியுமா? இவங்க நீ என்ன பெரிய படிச்சேன்னு சொன்னோன்னே மனோஜ் ஒரு மாதிரியா முகம் போகுது. ஐயோ இவன் நம்ம இப்படி பேசக்கூடாதுன்ட்டு உடனே உஷாராயிட்டு, நீ அறிவாளிடா, நீ படிச்சுதான் அறிவாளி இல்லை, உன் தம்பி மாதிரிலாம் முட்டாள் இல்லை, நீ பாரு பெரிய ஷோரூமே கட்டி காக்குற, இது முத்து வாழ முடியுமா? ஆமாம் அப்படின்னு சிரிக்கிறாரு. சிரிக்கலே அந்த சிரிச்சுக்கிட்டே, உன் அறிவுத்தனத்தை உன் கையெழுத்தை நான் பார்க்கணும் ஆசையாக இருக்குது, இதில் போடு மனோஜ். அதெல்லாம் முடியாது அப்படின்னு தள்ளி விட்டு போக, அப்போ நான் இப்போவே நான் தவறான முடிவு எடுப்பேன் அப்படின்னு மெத்தையில் ஏறி ஸ்டூலை போட, ரோகிணி அதெல்லாம் பண்ணாத ரோகிணி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் போகிறேன் அப்படின்னு கதவு தாப்பால் திறக்க போக, ஐயோ இவன் போயிடுவானே, இவன் போகாட்டி நம்ம பாட்டுக்கு போட்டுக்கவும் முடியாது, நம்ம எதுக்கு இந்த உலகத்தை தொட்டு போகணும், நடிப்பு தானே, இவன் பாட்டுக்கு போயிட்டா நம்ம போட்டுக்கிட்டு இருக்கவும் முடியாது, நடிக்கவும் முடியாதுன்னு வேகமாக இறங்கி வந்து கதவை பிடிக்கிறாங்க. நீ போகக்கூடாது போகக்கூடாது, டம்முன்னு தட்டினோன்னே கதவை யாருன்னு சொல்லி திறக்கிறாங்க. கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினோன்னே வேறு வழி இல்லை, திறந்துடுறாங்க. திறந்தோடனே யார்? முத்துவான்னு ஆசை சந்தோஷம், முத்து வந்துட்டான் அப்படின்ட்டு பார்த்தா இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்க வர்றாங்க. என்ன சத்தம் அப்படின்னு கேட்க, சத்தம்லாம் இல்லையே அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இல்லைங்க சத்தம் தான் போட்டாங்க. என்ன? இல்லை நாங்கள் காஃபி ஆர்டர் பண்ணலான்னோம், அவ்வளோதான். மனோஜ் நீ வா மனோஜ், நீங்கள் ஒரு காஃபி கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்க, அப்படி கலைஞ்சிருக்க பார்க்குறாங்க. மேடம் என்ன மேடம் ஃபேனில் சேலை தொங்குது, ஐயோ இது என்னது அப்படிங்கல. மனோஜ் பார்த்துட்டு, இதுதான் பாத்தியா பாத்தியா, நல்ல வேலை சார் நீங்கள் வந்தீங்க சார், இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே. என்ன இவர் தான், நாங்கள் 2 பேர் தான் வந்தோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது எனக்கு சரியாக படலை அப்படிங்கல. ஓட பார்க்குறாரு மனோஜ். மறுபடியும் பிடிச்சி இழுக்குது ரோஹிணி. கரெக்டாக முத்து வந்துடுறாங்க. முத்து மீனா வந்துடுறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கல. முத்து அப்படின்னு ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. வந்துட்டானா, வர வச்சுட்டானா. அங்கே வேலை பார்க்குறவர், என்ன சார் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கல. சார் இப்படி தான் ஆளுக்கு யாருன்னே தெரியாமல் நீங்கள் ரூமை விட்டுருவீங்களா, காசு வந்தால் போதுமா அப்படின்னு முத்து கேட்க, ஏங்க ஒரு பொண்ணு வந்து கேட்குது, நாங்கள் இல்லைன்னா சொல்ல முடியும், இது சரிப்பட்டு வராதே, இது என்ன இவ்வளவுதான் இருக்குது அப்படிங்கல. இங்கே பாரு மனோஜ், என்னை விட்டு நீ போன, நான் இப்போவே நான் எல்லா வேலையும் பண்ணிக்கிடுவேன், அதெல்லாம் இல்லை நான்லாம் வரல அப்படி இப்படின்னு மனோஜ் தடுமாறுறாரு. முத்து என்ன பண்ணுறாரு, மனோஜை பார்த்து, நீ பயப்படாத, என்னது இன்னும் போலீஸை காணமே அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு. நீ பயப்படாத மனோஜ், போலீஸ் வந்துடும், பயப்படாத, கடைசி நேரத்துக்காக வந்துடும் அப்படிங்கிற. கரெக்டாக போலீஸ் வந்துடுதுங்க. அதான் வந்துட்டாங்கல்ல அப்படிங்கிற. என்ன சத்தம், யார் ஃபோன் பண்ணது? நான் தான் சார், வீட்டிலேருந்து கிளம்பையிலே ஃபோன் பண்ணிட்டு தாங்க உஷாரா வராரு. ரோகிணிக்கு அள்ளு தூக்கி போடுது. ஐயோ இவங்க என்ன பயங்கரமான கில்லாடியா நமக்கு மேலே இருக்காங்களே அப்படிங்கிற. என்ன பிரச்சனை அப்படிங்கிற. முத்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இவர் தான் வந்து எங்கள் அம்மா என்னோட வாழ விட மாட்டேங்குது, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழணும், இன்னும் இவர் தான் கூப்பிட்டாரு. இல்லை சார் இவன் தான் என்ன கூப்பிட்டா அப்படின்னு 2 பேரும் மாறி சொல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஓடி போய் அந்த லெட்டரை போய் மீனா எடுக்குது. இங்கே பாருங்க சார் எப்படி மிரட்டிட்டு இருக்காங்க பாருங்க அப்படிங்கிற. முத்து வாங்கி பார்க்குறாரு. அந்த போலீஸ்காரங்களும் பார்க்குறாங்க. நான் வந்து பொண்டாட்டி கூட வாழ ஆசையாக இருக்கிறது, எங்கள் அம்மா தான் மாட்டேங்குது அப்படின்னு எழுதியிருக்கு, பார்த்தீங்களா இந்த பிள்ளை தான் எழுதிட்டு வந்து இவரை வர வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. மீனாவும் கரெக்டாக, மீனா பாயிண்டை பிடிச்சிட்டியே, இதுக்கு தான் நான் அவனை கூப்பிட்டு வந்தது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆமாம்மா, இவரேவா அந்த லெட்டர் எழுதிட்டு வர முடியும்? நீ தானே எழுதிட்டு வந்திருக்க சார்? இல்லை சார், அவர் தான் அந்த மாதிரி எழுதி கொண்டு வா, நான் கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லிட்டு வந்தார், அவர் தான் அப்படின்னு சொல்ல, என்னம்மா விளையாடுறியா மனோஜ், நான் உங்க கூட வாழணும் தான் மனோஜ், இப்படிலாம் இவ்வளோ பண்ணுறேன், நான் கண்டிப்பாக நான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துக்குவேன் அப்படின்னு உள்ளர போகிறாங்க. உள்ளர போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஐயோ சாத்திக்கிட்டாலே, ஐயோ அப்படின்னு மனோஜ் கத்துறாரு. அவள் சாத்தினா உனக்கு என்னடா, நீ என்ன துடிக்கிற? இல்லை அது வந்து இல்லை அப்படின்னு அவள் ஏதாவது பண்ணிட்டா என் பேர் தானே நார் போடும், அப்புறம் 4 1 2 3 கம்பி என்னன்னு. போலீஸ்லாம் நிற்கிறாங்கடா, அப்படிலாம் பண்ணிட மாட்டாங்கடா அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன பண்ணுறது, கதவை தாப்பா போட்டாலே டம்முன்னு உடைக்கிறாங்க. ஆனால் கதவு திறக்கல. மீன் என்ன பண்ணுறாங்க, ஐயோ ரிசப்ஷனில் போய் சாவி வாங்கிட்டு வாங்க, இதுக்கு ஒரு மாற்று சாவி இருக்கும்ல, ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. போயிட்டு சாவி வாங்கிட்டுறாங்க. இங்கே முத்து என்ன பண்ணுறாரு, எப்படியாவது போய் வெளியில் போயிட்டு ஜன்னலை திறப்போமா அந்த பக்கத்து போயிட்டு அப்படின்னு ஜன்னலை திறக்க பார்க்குறாங்க. கரெக்டாக கஷ்டப்பட்டு இப்படி ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பிள்ளை என்ன பண்ணுது, மனோஜ் நீ இப்போ நான் வந்து கட்டலில் ஏறிட்டேன், நான் கழுத்துக்குள்ளே விட்டுட்டேன், சேலையை விட்டுட்டேன், நான் போகிறேன், நீ இப்போ மட்டும் கையெழுத்து உள்ளுக்க வந்து நீ போடலை, நான் அவ்வளோதான், நீ என்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, அடி பாவி எங்கள் மக்கா அப்படின்னு வீடியோ எடுக்கிறாரு. அடுத்து எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அடைச்சி நீலாம் ஒரு மனுஷன், நீ எங்கேயோ கட்டில் நிற்கிறியோ, நல்ல சோபா மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அப்படின்னு. ஐயோ மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்த மாதிரி ஜன்னலை நல்லா தாப்பா போடாமல் சாத்தாமல் விட்டுட்டோமே அப்படி நினைக்க. அடிச்சு கதவை தரமா அப்படிங்கல. அப்படியே வந்து வேறு வழி இல்லாமல் மூஞ்சியை தொங்க போட்டு கதவை திறக்கிறாங்க. போலார்னு மீனா ஒரு அறை கொடுக்க, மனோஜ் என்ன பண்ணாங்க, சார் ஒன்றே என் ஆசை தீர இவ்வளோ பண்ணிக்கணும் அப்படிங்கல. பார்த்தீங்களா இவருக்கு ஆசை இருக்குது, ஆசை தீர ஒன்று பண்ணிக்கணும்னு அது இல்லடி அப்படின்னு கழுத்தோட தூக்கி ஒரு அறை கொடுக்குறாரு. சொல்ப்புன்னு
அம்மா அப்படின்னு விழுகுறாங்க. போலீஸ் யோ என்ன எப்படிலாம் பண்ணுற, அந்தளவுக்கு வெறி இருக்குங்க, என் மனசு காயப்பட்டிருக்குங்க, டைவர்ஸில் கையெழுத்து போகிறேன்னு சொல்லி இங்கே வான்னு கூப்பிட்டுவிட்டு ஏம்மா கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு, யாருப்பா ஏப்பா என்னப்பா இப்படிலாம் இருக்கிற, ஒருத்தி கூப்பிட்டா நீ வந்துடுவியா, ஏம்மா நீயும் கூப்பிடலாமா, அது கூப்பிடுங்க, அது காரியம் சாதிக்கிற கூப்பிடுது, இந்த கூமுட்டை எங்கே போச்சு அப்படின்னு முத்து திட்ட. டேய் என்னடா என்னை காப்பாற்றி விடு இப்படி திட்டுற, டேய் நான் தான்டா திட்டுறதுக்கும் நான் தான் அணைக்கிறதுக்கும் நான் தான், எனக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற, உனக்கு இருக்குடா நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உன்னை எல்லாம் கோர்ட்டில் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க, இந்த பொம்பளை கைது பண்ணி கூட்டு வாங்க அப்படிங்கிறாங்களா, ஏன்னா தவறான முடிவு எடுக்க வந்திருக்குல்ல, அந்த ஹோட்டல்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இல்லை இல்லை மனோஜ் உங்களோட வாழணும் தானே இப்படிலாம் பண்ணேன், ஏன் மனோஜ் இப்படிலாம் பண்ணாத மனோஜ் அப்படின்னு சொல்ல முத்து மீனாக பார்க்குறாங்க. சார் போனால் போயிட்டு போகுது, அவங்க வீட்டில் இவங்களை நம்பி ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும் இருக்காங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல விட்டு தள்ளுங்க அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கிட்டியா என் பொண்டாட்டியை நீ பகையாளியாக பார்க்குறியே, உனக்கு இன்னமும் நல்லதான் பண்ணுறேன். ஆமாம் ஆமாம் நீங்கள் 2 பேர் மட்டும் இல்லைன்னா என் புருஷனுக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, இன்னமும் திமிராத்தான் அந்த ரோஹிணி பேசுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எல்லாம் போயிடுறாங்களா, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மனோஜை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. முத்து போட்டு சாத்துன்னு சாத்துது விஜயா. கும்புருட்டப்பான்னு கும்புருன்னு எடுக்க பார்க்குறாரு. அம்மா என்னை அடிக்காதம்மா, என் அம்மா என்னை அடிக்கிற, நான் நல்ல விஷயமா தாம்மா போனேன், அவன் மேலே காதெல்லாம் போகலம்மா, என்ன காதலில் போகல கத்திரிக்காயில் போகலன்ட்டு ஃபோனை கொடுறா அப்படின்னு பறிக்கிறாங்க. ஏன்டா ஏன் அப்படிங்கல, அவள் ஃபோனே இருக்கக்கூடாது பிளாக்ல போடணும் அப்படின்னு பிளாக்ல போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்தா அவள் நம்பரை இன்னும் வச்சுக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்ல, இல்லைடா அது அப்படிங்கிற, என்ன ஆகுதுன்னா அவள் என்ன சொல்கிறான்னு நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும்ல, ஐயோ அவள் என்ன நினச்சா உனக்கு என்ன, இல்லை அவள் ஏதாவது சொல்லிடுவா உளறிடுவா, கேஸுக்கு நமக்கு யூஸ் ஆகும்ல, பெரிய அறிவாளி நினப்பு, இனிமேல் அவள் ஃபோன் பண்ணால் எடுக்காத, ஏன் முத்து வேறு நம்பர்லேருந்து எடுத்தா அடிங் கொய்யால் அப்படின்னு எனக்கு கம்பு எடுக்கிறாரு. ஐயோ அம்மா அப்படின்னு ஓட விஜயா மறிக்குது. இருடா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. நல்ல வேலை முத்து மீனா போலன்னா என்ன ஆயிருக்கும், இவ போய் என்ன பண்ணா அப்படிங்கல, அதை உங்கள் பிள்ளைகிட்ட கேளுங்க அப்படின்னு முத்து சொல்ல, இல்லைம்மா மீனா வந்து எடுத்து கொடுத்துமா பாயிண்ட்டை, அவள் எழுதுனதை கொண்டாந்து காமிச்சிச்சு, இவங்க தான் எழுதி கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால தான் போலீஸே நம்புச்சுமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, போதுமா உங்கள் புள்ள உயிரான்னு நினைக்கிற பிள்ளைய காப்பாற்றி கூட்டியாந்திருக்கா என் பொண்டாட்டி, அவளால் எங்கள் அப்பாவுக்கு உயிர் காப்பாற்று வரும் அப்படிங்கிற அப்படியே பார்க்குது. என்னடா பண்ணுறது ஒன்றும் புரியலை, அப்படி இவளை வீட்டை விட்டு வரலான்னு பார்த்தா நம்ம பிள்ளைய காப்பாற்றி கூட்டியாந்திருக்கா, சரி அதுக்காக வேண்டி ஜாதகத்தில் பொய்ன்னு ஆயிருமா அப்படிங்கல, இன்னும் நீ திருந்த மாட்டியா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் இனிமேல் அவகிட்ட ஃபோன் வந்தால் எடுக்கக்கூடாது சரியா, சரிம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்து நாளைக்கு ஹேரிங் போகணும், என்ன பண்ணி வைக்கிறான்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. ஆனால் உள்ளறதெல்லாமல் ஏன்டி நீ வந்த அப்படின்னு மீனாவை திட்டுறாங்க விஜயா. அண்ணாமலை உடனே அதட்டுறாரு, அந்த நல்ல மனசை நீ புரிஞ்சுக்க விஜயா, அந்த பையனுக்கா விட்டு வந்திருக்கா, போயிட்டு போகுதுன்னு விட அப்படிங்கிறாங்க. அவளுக்கு அப்படி விடுறதுனால அவள் ரொம்ப திமிர் வச்சு போச்சு, எல்லாருக்கும் நல்ல மனசு இருக்கவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க விஜயா, நீ பண்ணுறதுக்கெல்லாம் போயிட்டு போகுது நான் விடுறேன்ல அந்த மாதிரி தான். ஏன் நான் என்ன பண்ணேன், நீ என்ன பண்ணலேன்னு கேளு, நீ என்னென்ன பண்ணியிருக்க அந்த வீட்டில் இருந்துட்டு நாங்களாம் சகிச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, நான் கெட்ட பேரை எடுத்துகிட்டு இருக்கேன்டி, மிச்சர் தின்னு ஒரே என்ன அப்படி தாண்டி சொல்லுது அப்படின்னு அண்ணாமலை நினச்சிட்டு போகிறாரு. அப்படி பார்க்குறாங்க. அடுத்து கோர்ட்டுக்கு ஹேரிங் வருதுங்க. கோர்ட்டில் போய் கேஸ் வாதாடிட்டு இருக்கு. இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. மனோஜ் தாங்க என்னை கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்ல, இல்லைங்க அவங்க பொய் சொல்கிறாங்க, அவங்க தான் வர சொன்னாங்க அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க கிருஷ்ணாராமு. இல்லை அவர் தான் வந்தார் அப்படிங்கிறாங்க. அங்கே லாட்ஜ்லேருந்து அவங்களும் வர்றாங்க. அங்கே வேலை பார்க்குறாங்களே அவர் வந்து சொல்லிடுறாரு, இந்த பொண்ணு தாங்க முதல்ல வந்துச்சு, சாவி வாங்குச்சு, ரூம் புக் பண்ணிச்சு, இங்கே பாருங்க சைன் போட்டிருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. முன்னாடி உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்தார். ஆமாம் அவர் என்னை வர சொன்னார், நான் வந்தேன் அப்படி பிளேட்டை மாற்றுதுங்க ரோஹிணி. அப்பா கேஸ் வாதாடிட்டு இருக்கல முத்து, நான் ஒன்று சொல்லலாமான்னு வந்து கூண்டில் ஏறி சொல்கிறாரு. என்னப்பா சொல்லுங்க. இல்லைங்க இவங்க வந்து இவர் தான் வந்தார், மனோஜ் தான் சொல்ல வந்தாருன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிப்பட்டவர் இந்த பொண்ணு தான் வேணும்னு நினைக்கிறவர் கோர்ட்லேயே சொல்லலாமே, அது ஏன் தனியாக ரூமில் போய் சொல்லணும். ஆமாம்ல இதுவும் கரெக்டாக இருக்கே கிருஷ்ணாராம், நீங்கள் எடுக்கிற பாயிண்ட்டை உங்கள் கிளைண்ட்டுக்கு தெரிஞ்சவங்களே எடுத்து கொடுக்குறாங்க, என்ன வக்கீல் போ அப்படிங்கிற நீதிபதி சொல்கிறாரா. உடனே இல்லை நான் சொன்னேன்னா என்னோட ஆள் சொன்னேன்னு ஏன் முத்து அப்படிங்கிற. ஆமாம் உங்ககிட்ட நாங்கள் இப்போ தொடர்ந்து 10 நாள் 15 நாள் வர்றோம்ல, அதில் உங்ககிட்ட நான் அறிவை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு முத்து சொன்னோன்னே கிருஷ்ணாராமுக்கு சந்தோஷம் தாங்கலை. பார்த்தீங்களா சார் அப்படிங்கிற. என்ன கிருஷ்ணாராம் உங்களுக்காக ரொம்ப கொடி பிடிக்கிறவங்களாம் இருப்பாங்க போல இருக்கே, சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுங்க முத்து அப்படிங்கிறாங்க. அதைத்தாங்க நானும் சொல்கிறேன், இப்போ இங்கே சொல்லியிருக்கலாம், ஏன் அங்கே போய் சொல்லணும், அப்போ அந்த லெட்டர் அந்த பத்திரத்தை கொண்டு வந்தது ரோஹிணி தான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி பார்க்குது, இல்லைங்க அது அவர் தான் கொண்டு வந்தார், அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடும்னு பயந்துக்கிட்டு கோர்ட்டில் அம்மா முன்னாடி சொல்ல பயந்தார், அதனால தான் அங்கே வந்து சொன்னார், அப்போ அங்கே வந்து எழுதி கொடுத்தா மட்டும் அம்மாவுக்கு தெரியாமல் போதா என்ன அப்படின்னு முத்து சொல்ல, எழுதி கொடுத்துட்டா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அதனால கோர்ட்டில் வச்சு சமாளிக்கலாம்னு அவர் சொன்னார், அதுக்குள்ளே எல்லோரும் வந்து கெடுத்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, என் புருஷன் என் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறாரு இவரானார் அப்படிங்கிறாங்க.
கேட்குறாங்க, என்னப்பா மனோஜ், உண்மையா அவங்கள பார்க்கறதுக்கு லாட்ஜுக்கு போனீங்களா? போனதெல்லாம் உண்மைதான். ஆமாம், ஆனால் அவ சொன்ன மாதிரி இல்லை, அவள் சைன் போட்டு தரேன்னு சொன்னா, அதனால தான் போனேன் அப்படிங்கிறாங்க. ஐயய்யய்யோ இதே பொழப்பா போச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனா ஒரு ஆதாரத்தை கொடுக்குறாங்க. ஒரு ஆதாரம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கல, அந்த பத்திரத்தை பாருங்க அப்படிங்கிறாங்க. பத்திரத்தை பார்த்தா அந்த முத்திரை இருக்குது. இது எங்கே வாங்கினாங்க, யார் வாங்கினான்னு கண்டுபிடிக்கணும்ல. ஆமாம், அவங்கள நாங்கள் கூட்டி வந்திருக்கோம் அப்படிங்கல. அவர் வந்து அந்த பத்திரம் வாங்கின கடைக்காரர் வராரு. இந்த பத்திரம் என் கடையில் உள்ள சீல் தாங்க, இந்த அம்மா தான் இந்த பொண்ணு தான் வாங்குச்சு அப்படிங்கிறாங்க. ஐயோ பொய் சொல்கிறாரு. ஏன் மனோஜ் வாங்கிட்டு என் பேரை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அப்படியே அட்டே அப்பா எல்லாத்துக்கும் பதில் கரெக்டாக வச்சிருக்காளே அப்படின்னு பார்க்க மீனா பார்க்குறாங்க. நீ இப்படிலாம் பேசுவேன்னு தெரியும் ரோகிணி, அதனால தான் எல்லாத்தையும் ஆதாரத்தோடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த கடைக்காரர் மீனா பார்க்குறாங்க. ஏம்மா நீனும் வந்து கூண்டில் ஏறிக்கிட்டு கேளுமா, சொல்லுமா, அங்கெல்லாம் நிற்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை சார் ஒன்று தான், ஒன்றோ ரெண்டோ, இங்கே வாமா அப்படிங்கிறாங்க. அதுமாரி கூண்டுக்கு போயிடுறாங்க. அந்த கடைக்காரர் ஏற்ற கூண்டில் நிற்கிறாரு. மீனா கேட்குறாங்க, உங்ககிட்ட கையெழுத்து போட்டு தானே பத்திரம் கொடுப்பீங்க? ஆமாங்க, எங்களுக்கு வந்தால் யாராக இருந்தாலும் சரி சைன் போட்டுட்டு தான் உள்ளுக்கே விடுவோம் அப்படிங்கிறாங்க. அந்த சைனை கொண்டாந்துருக்கீங்களா காமிக்கிறாங்க. ரோஹிணியோட சைனு அதை காமிக்கிறாங்க. பார்க்குறாரு, இது யாரோட சைன்னு சொல்லுமா அப்படிங்கிற. ரோஹிணி அப்படியே தலையை தொங்க போடுது. என்னம்மா ஆச்சரியமா இருக்கு? ஐயோ இது பொய், இது என் கையெழுத்தில் அப்படி தானே நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிற. இல்லை யுவரானர், அது வந்து நீ சொன்னாலும் இதை பரிசோதனைக்கு அனுப்புவோம், அனுப்பிட்டா உன் கையெழுத்துன்னு வந்துருச்சுன்னு வைவேன், ஸ்ட்ரைட்டாக விவகாரத்து, உனக்கு ஸ்ட்ரைட்டாக 1 வருஷம் தண்டனை, ஓகேவா? இல்லைங்க, அது நான் தான் வாங்கினேன் ஒத்துக்கிறாங்க உண்மையை. ஆட போமா, நீ வேற உன் வீட்டில் விருப்பம் இல்லைங்கிறாங்க உன்னை வச்சு வாழ்றதுக்கு, அப்புறம் ஏமா படுத்தி எடுக்கிற, இவர் ஒரு அறிவாளி நினச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி பேச, இல்லை நான் மனோஜோட வாழ்வேன் அப்படின்னு மறுபடியும் ஒத்த கல்ல வந்து நிற்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படி தான் போகலாம், பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.